ஹாய்! செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு ஸ்பைசியான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் சிக்கன் எடுத்துக்கோங்க. அதில் மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, கர்ட், சால்ட், ரெட் சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து மேரினேட் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அப்புறம் ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி லீஃப், 2 ஏலக்காய் இதெல்லாம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் முழு மல்லி, மிளகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி தேங்காய் இதெல்லாம் ஆயில் எதுவும் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு திக் பேஸ்ட்டாக. அப்புறம் அதே கடாயில் ஒரு ஆனியன், 2 டொமேட்டோ நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை போட்டு நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் ஆயில் ஊற்றி நல்லா சாட்டே பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த ஸ்பைஸ் பேஸ்ட்டையும் அதோட ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் மூடி வச்சுடுங்க. அந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டே மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை அதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சுடுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் மூடி வச்சுருந்தா போதும். அது லோ ஃப்ளேம்லேயே இந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா ஒரு அரோமா கிடைக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள், செம்ம டேஸ்டி. இந்த சண்டே இந்த சிக்கனை செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக இது தான் கேட்பாங்க.